இன்றைய வாழ்க்கையில் 5 to 20% பீப்புள் மட்டும்தான் ரொம்ப ஹாப்பியாக ஹெல்த்தியாக ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்குது. 20 to 80% பீப்புள் எப்பயுமே கவலையோட, பிரச்சனையோட, வருத்தத்தோட ஏன் வாழ்றோன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதில் நிறைய பேர் இருக்காங்க. மேபி நீங்கள் கூட அதில் ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க, நம்ம பிறக்கிற போதே ஆரோக்கியம் இல்லாமல் பிறக்கல, நல்ல ஆரோக்கியத்தோடு தான் பிறந்தோம். பிறக்கிற போது வேணுமா நம்ம ஏழையா இருக்கலாம், அதுக்கு நாம காரணம் இல்லை, நம்மளுடைய பெற்றோர்களா இருக்கலாம். ஆனா வாழ்ற போதும் சாவற போதும் மீண்டும் நாம ஏழையாவே சாவறோம்னா அதுக்கு யார் காரணம்? நாமளா தானே இருக்கணும். நீ சொல்றதும் வாசம் தாங்க. வாழ்க்கையில நான் எவ்வளவோ படித்தேன், எவ்வளவோ தொழிலெல்லாம் செஞ்சு பார்த்தேன், ஜாப்புக்கு நிறைய போனேன், என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன். ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. பிரச்சனையை விட்டு போகவே இல்லை. ஓடி ஓடி ஓடா தேஞ்சதுதான் மிச்சம். அதனால என் ஆரோக்கியம் போச்சு, என் ஃபேமிலிக்கு தேவையான எதையுமே என்ன செய்ய முடியல, என் ட்ரீமை எதையுமே அடைய முடியல அப்படின்னு வேதனைப்படுற நபர்களை நீங்க ஒருத்தரா நிறைய பேர் இருக்காங்க. வருத்தப்படாதீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் இருக்கு. எப்படி பணக்காரங்க பணக்காரனானாங்க, ஏழை எப்படி ஏழையானாங்க, எப்படி சில பேர் 100 வயசு வரையும் 80-90 வயசுல கூட ஆரோக்கியமாவே இருந்துட்டு இருக்கிறாங்க, ஏன் சில பேர் 20-30 வயசுலயே ஆரோக்கியத்தை இழந்துடுறாங்க. இன்னைக்கு பெரிய சொத்து நம்ம நிறைய நினைச்சிட்டு இருக்கிறோம். வீடு, காரு, பங்களா, நகை, இந்த மாதிரி நான் கோடிக்கணக்கில் பணம் வச்சுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத சொத்தா நினைக்கிறாங்க. இதுவெல்லாம் சொத்தா அல்லது ஆரோக்கியம் தான் சொத்தா? மகிழ்ச்சினா என்ன? இதை பத்தியெல்லாம் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஆனா அதுக்கு நேரமே இல்லாம நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம். ஒரு 50-60 வயசுக்கு அப்புறமேட்டு தான் இந்த மாதிரி பிரச்சனை வர்ற போது தான் நமக்குள்ள தோணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்காமே போயிட்டோமேன்ட்டு. போதிக்கிற போது சொல்ற பல விஷயங்கள் பாதிக்கிற போது மட்டும்தான் புரியும். ஆனா அப்ப வருத்தப்பட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. தினம் உங்களுக்காக நீங்க நல்லா இருக்கணும், உங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய உங்களை சார்ந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும், உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? முதல் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்களா? உங்களுடைய முக்கியமான சொத்தே உங்க ஆரோக்கியம் தான் உங்களுக்கு தெரியுமா? உங்க மகிழ்ச்சி தான் உங்களுக்கு தெரியுமா? தினம் 1 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்க நீங்க முதல்ல கத்துங்க. அதுவும் ஏர்லி மார்னிங், பிரம்ம முகூர்த்தம்பாங்க. அந்த முகூர்த்தத்துல காலையில ஏர்லியரா எழுந்திரிச்சு 1 மணி நேரத்தை உங்களுக்காக ஒதுக்கி சில விஷயங்களை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மகிழ்ச்சியா மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலியுமே ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கலாம். அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க வழின்னு கேக்குறீங்களா? நிறைய வழி இருக்கு, விட்டுட்டோம். ஆனா இப்ப இந்த வாரத்துல ஓ கிளப் அப்படிங்கிற ஒரு எக்ஸலண்டான கம்யூனிட்டி மூலியமா டெய்லி 1 hour 5:30 to 6:30 நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, பினான்சியலா சவுண்டா மாறுறதுக்கு, நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு இந்த ஓ கிளப்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, டயட்டிஷியன்ஸ் இருக்காங்க, நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க, ஹெல்த் கோச்சஸ் நிறைய இருக்காங்க, ஃபிட்னஸ் கோச்சஸ் நிறைய இருக்காங்க, உங்க பினான்சியல் பிரச்சனை தீர்றதுக்கு ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, பினான்சியல் கன்சல்டன்ட் இருக்காங்க. ஸோ இங்க எல்லாமே சேர்ந்து உங்களுக்காக டெய்லி ஒரு 1 hour ஒதுக்கி நிறைய விஷயங்களை சொல்லித்தர போறாங்க. இவ்வளவு நாளா நீங்க எதையோ தேடி இங்கே ஓடி இருக்கலாம், தப்பே கிடையாது. ஆனா அதுக்கு வழி இல்லாம இருக்கலாம். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய வீட்டை நீங்க கட்டினாலும் அந்த வீட்டை பாதுகாக்க நினைச்சீங்களா, அதுக்கு ஒரு கதவு வேணும். அந்த கதவை நீ எவ்வளவு பெருசா போட்டாலும் அந்த கதவை லாக் பண்றதுக்கு ஒரு பூட்டு வேணும். நீ எவ்வளவு பெரிய பூட்டை காசுல வாங்கி போட்டாலும் அதை திறக்கிறதுக்கு ஒரு சின்ன சாவி தான் வேணும். அந்த சாவி இல்லைன்னா நீ எவ்வளவு பெரிய வீட்டை கட்டினாலும் அதை போய் அதுக்குள்ள நீங்க அனுபவிக்க முடியாது. அந்த மாதிரி சிறு சாவி, அந்த சின்ன சாவி மூலியமா உங்க பிரச்சனை தீர்க்கறது என்ன வழிங்கிறது தான் நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க போறீங்க. ஒரு சின்ன டிப்ஸ். ஒவ்வொரு நாளும் உங்க ஆரோக்கியத்துக்காகவும் உங்க பிரச்சனை கவலையிலிருந்து மீண்டு நீங்க மகிழ்ச்சியா வாழ்றதுக்கு ஒரு சின்ன ஒரு கீ தான் அந்த மேஜிக் கீ. அந்த மேஜிக் கீயை நீங்க தெரிஞ்சு விரும்புனீங்களா? 1 மணி நேரம் ஒதுக்கி டெய்லி காலையில் இந்த வாரத்தில் ஆரம்பிக்க போறோம். உங்களுக்கு இந்த லிங்கை யார் அனுப்புனாங்களோ அவங்க கிட்ட கூப்பிட்டு கேளுங்க, ஏதோ அனுப்பியிருக்கீங்களே, இது என்ன ப்ரோக்ராம்னு கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க இந்த ப்ரோக்ராம் என்னன்ட்டு. உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க்ல ஒரு 14 நாள் தொடர்ந்து நீங்க அட்டன் பண்ணி பாருங்களேன். 14 டேஸ்ல உங்க வாழ்க்கையில ஒரு மிக பிரமாண்டமான ஒரு மாற்றத்தை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. ஏற்கனவே இந்த ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ண பலாயிரக்கணக்கான பேர் பலவிதமான பயன்கள் அடைஞ்சிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்களா? டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. ஏற்கனவே கலந்துகிட்டவங்க எப்படி எப்படிலாம் இல்லை பலன் அடைஞ்சாங்கன்னு ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு. அது உங்களுக்கு மறுபடியும் அனுப்புவாங்க. அதை நீங்க பாருங்க. இந்த ப்ரோக்ராம் இன்னொரு 3 டேஸ்ல ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல லிங்க் வேணும் அப்படின்னா உங்களை யார் அனுப்பியிருக்காங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க. அந்த லிங்க் அனுப்புவாங்க. தவறாம அந்த 14 டேஸ் அனுப்பி நீங்க அட்டன் பண்ணி பாருங்களேன். காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி பாருங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் அவ்வளவு அற்புதமா இருக்கும். இந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய இந்த கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா,
அது உங்களை கேட்கறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கும். அதை ஒரு யூனிட்டியா சேர்ந்து, ஒரு குரூப்பா சேர்ந்து, ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து, நாம எல்லாம் சேர்ந்து பிரேயர் பவரோட நீ எப்படி அதை அடையணும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. உங்களை நாங்க அங்க மீட் பண்ண விரும்புறோம். நீங்க கண்டிப்பா வாங்க. இந்த 14 நாள் முயற்சி பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். ஆல் தி வெரி பெஸ்ட்.